இந்த உடம்புக்கு ஒரே ஒரு இதா இருக்கு, தூணுதா இருக்கு. இந்த உடம்புக்கு ஒரே ஒரு தூண் தான் இருக்கு, நிறைய தூண் கிடையாது. அந்த ஒரு தூணுங்கிறது ஸ்பைனல் கார்டு. அப்ப இந்த உடம்பை தாங்கி நிற்கிறது எதுனால? ஸ்பைனல் கார்டு தான், ஒரே ஒரு பில்லர் தான். இந்த பில்லர் வச்சு இந்த ரூமை நாம அப்படியே கட்டி இருக்கிறோம். ஒரு குமிழ் இருக்குல்ல, குமிழ்னா என்ன சொல்லுவாங்க, காளான். ஒரு தூண் இருக்கு பாத்தீங்களா? இது மாதிரி இந்த உடம்பு எதிரே நிக்குது, ஒரு தூண்ல தான் நிக்குது. அந்த தூணுன அந்த பில்லனுடைய அடிப்பக்கம் பார்த்தோன்னா பில்டிங் இருக்குமா? ஒரு பில்லர்ல இந்த கூரை நிக்குதுமா, அது அடிப்பக்கம் உடைச்சு கொடுத்தா பில்லர் கூரை இருக்குமா, வீடு இருக்குமா? இருக்கு. இருக்காதுன்னா தண்டுவடத்தின் கீழ்ப்பகுதியில முருள்பட்ட சட்டை பயிரும் மருந்தில்லை. புரிஞ்சு பற்ற புரியலையா? அதாவது கீழட்டம் அந்த குளிக்கு மேலே இருக்கக்கூடிய தண்டுவடத்தினுடைய எந்தில ஸ்கிராட்ச் விழுந்தா கூட, மைனர் ஸ்கிராட்ச் விழுந்தா கூட என்ன செய்யாது? என்ன சைன்? ரெண்டு காலும் வழங்காது. என்ன செய்யாது? ரெண்டு காலும் அந்த கீழ்ப்பகுதி முறிஞ்சுன்னா வழங்கவே வழங்காது. ஆனா ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போகும். வித்தவுட் ஹிஸ் நாலேஜ், சென்சஸ் இருக்காது. ஒண்ணுக்கு போறது அவருக்கு தெரியாது, ரெண்டுக்கு போறது தெரியாது. ஆனா காலு வழங்காது. மருந்து இல்லை. அதை உடஞ்சிச்சுன்னா அமெரிக்கால இங்க ஜப்பான் எங்க போனாலும் இல்லை. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுன்னா தெரிஞ்சிருச்சாயா? அப்ப உடம்பு எதுல நிற்குது? இந்த பில்லர்ல. பில்லர் கீழ்ப்பகுதி உடஞ்சிருச்சு, என்ன செய்யும்? பில்லர் கீழே. இதே மாதிரி இந்த பில்லருடைய எந்த ஸ்டேஜ் எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நட்டோட மேல் போய் பெரிய மத்திய தெரியாத கை வைங்க, நேர் ஆப்போசிட்ல கை வைங்க, அதான் இடம். புரிஞ்சு போச்சா? புரியுதுங்களா? இதுக்கு நேர் ஆப்போசிட் கை வைக்க தெரியுது இல்லம்மா? உங்க இடத்துல நீங்க கை வச்சு பாருங்க. இது என்டி ஸ்டேஜ், இது பிகினிங், இது என்டி. சரிங்களா? அப்ப ரெண்டு பகுதியிலையும் என்ன செய்யுது? முடிஞ்சுன்னா செத்த வீடு. சாஸ்திரம் என்ன சொல்லுது? அடிகளுடன் இடிகள் குத்து ஊக்கமுடன் கொண்டதானால் உடனே சாகும். யாரையும் ட்ரையல் பார்க்க முடியாது. ரொம்ப ஆபத்தான பிளேஸ். அதனால சற்று கவனமா தான் ஹேண்டில் பண்ணோம். இதெல்லாம் நாங்க எப்படி பண்றோம்னு கேட்டோம்னா, சும்மா ஐயா வச்சிருங்க. புரியுதா உங்களுக்கு? அப்பமே செத்து தான் கீழே விடுமே தவிர கீழே விழுந்து சாகாது. ஸ்பாட்டட். இந்த இடம் எங்க இருக்கு? அந்த இடம் பிரம்மஸ்தானம் இருக்கு. பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆக்கிர சக்கரத்துக்கும் நேர் எதிர. இந்த ஆக்கிர சக்கரத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? ஓங்காரம் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி என்று சொல்லக்கூடிய முக்கோணத்தில் இருக்கக்கூடிய அந்த கணவனிட அம் எம் உபு என்ற மூன்று எடுத்து மூன்று காத்தா வந்து முடியக்கூடிய இடம். இப்ப ஓங்காரம் எங்க ஆரம்பிக்குது? மூலாதாரத்துல. முடிகிறது எங்க? லலாட மையத்துல. புரியுதா உங்களுக்கு? இதுக்குன்னு சொல்லி சாஸ்திரம் கடந்திட்ட ஸ்தானமடா லலாட மையம் கருதும் பிரகாச வட்டத்துக்குள்ளே. இங்க ஒரு பிரகாச வட்டம் இருக்கு. நரமான ஓங்காரமுற்ற வீடு. ஓங்காரம் எங்க போய் முடியுது? அங்கு. நரமான பரபிரம்மத்திற்கு உடைய வீடு. ஆறான மாளிகைக்கு மேலாம் வீடு. ஆறான மாளிகை என்ன? மூலவாரம், சோஷ்டனம், மணிபூரகம், அனகதம், விசுத்தி ஆக்குறீங்க. ஆறான மாளிகைக்கு மேலாம் வீடு. 96 தத்துவங்கள் அடங்கும் வீடு. 5 பஞ்சபூதங்கள். 5 பஞ்சபூதங்களும் ஒடுங்கும் ஸ்தலம். வீடான இத்தரமே முறையுமாக விஷயாத ஓடுகின்ற பொறிகள் எல்லாம் ஆடி நின்ற பாவ. ஒரு பாவா ஒரு அதை எடுத்து
நீங்க எப்படி கட்டி போட்டு கயத்துல சுத்திட்டு இருக்கும் போது உடம்பு இயங்கிட்டு இருக்குது. அதை கட் பண்ணி விட்டா என்ன ஆகும்? ஆடி நின்ற பாவ சரடற்ற போல விஷயங்கள் எல்லாம் அடங்கி பொருள்கள் எல்லாம் தளரும் பாரே. அப்ப இந்த இடத்துல முடிஞ்சாலும் செத்து போகும். நேர ஆப்போசிட் சொன்னேன், முடிஞ்சு போகும். அதுக்கு கீழே அது இங்க முறிவுப்பட்டாலும் கஷ்டம். ஆனா 3.25 நாளைக்கு 1.5 மணி நேரம் உயிர் கிடக்குவதுக்கு. அப்ப 11 முதல் 12 எல்லாத்துக்கும் இப்படிதான் வரணும். ஆனா இந்த இடம் தான் ஜலசம். இதை தட்டுப்பட்டு சொன்னா 1/2 இன்ச்சு தான் கீழே விழுந்து கல்லடி பட்டிருந்தாலும் பழக்கவே பழக்காது, செத்தே பேர். போஸ்ட் மாற்றத்தில் கூட ரிப்போர்ட் கிடைக்காது, தெரிஞ்சு வச்சுங்க. ஏன் நாங்கள் சப்ரேஷன் பண்ணி அங்கே எங்கே சப்ரேட் பண்ண டைம் இல்லை. செகண்ட் ஃபிளாஷ் ஆஃப் செகண்ட் என்னுடைய எண்டு ஸ்டேஜாக கீழே இதனுடைய நடுத்துறைக்கு கொஞ்சம் மோசமான சரந்தான். ஆனால் பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் இம்பாசிபிளாக வருது. இந்த இடத்துல முழுப்பட்ட என்ன செய்யும்? கால் வழங்காது, கால் வழங்காது, 1க்கு 2க்கு போறது தெரியாது. உயிர் எவ்வளவு காலம் கிடக்கும்? அதனுடைய சங்கியை கூட சொல்றேன், சத்துக்கு நம்ம தேவைப்பட்டவங்க நோட் எடுத்துருந்தீங்க. அதனுடைய சங்கியை வந்துட்டு 3. எவ்வளவு? 3ன்னா என்ன எழுதுங்க? 3 நாள்ல செத்து போகும். அது தாண்ட என்ன செய்யும்? 30 நாள். அதுலயும் முதல் எழுத்து 3 தான் வரும். 30 நாள் தாண்டி வச்சுங்க 3 மாதம் உயிர் கிடக்கும். அதையும் தாண்டி வச்சுங்க 3வது வருஷம் அடிக்கும். ஆனா ஒண்ணும் இல்லாம கிடக்கும். சரியா? 3 தான் இருக்கேன். இதுக்கு ஒரு முறை இருக்குது. எனக்கு அதுக்குள்ள வாய்ப்பு வரல, நான் இதுவரை பண்ணலை. அது பெட்டத்துக்குள்ள ஆனஸுக்குள்ள எனக்கு ஒரு வருமானம் குரு கற்றுக் கொடுத்துட்டாங்க. நான் இன்னும் செயல்படுத்தாத 2-3 முறைகள் இருக்குது. லிட்டில் பாசிபிள். ஒருவேளை அந்த புழைக்காதவங்க இப்படி போகலாம். நான் ட்ரை பண்ணல. அது ஸ்பெக்ட்ரத்துக்கு உள்ளதான் இருக்கு. அதுக்கு வரமா ஆனஸுக்கு உள்ளதான் இருக்கு. அது எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை நான் யூஸ் பண்ணல, வாய்ப்பு வரல. இன்னொரு வர்மா கூட யூஸ் பண்ணல. உள்ள வர்மா 6ல் பட்டா செத்தே பெயரும். நல்லா கணக்க சாஸ்திரம் படிச்சவங்களுக்கு தெரியும். உள்ள வர்மா 6ல் பட்டா செத்தே பெயரும். ஆனா சாகாதன்னு அடுத்த வரி இருக்குது. மூச்சு இருக்காது, இதை துடிப்பு இருக்காது. அப்ப செத்தது தானே. ஆனா அதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் உயிர் நிற்கும். அது ஒரு பர்டிகுலர் டைமர் நிற்கத்தான் செய்யும். அந்த இடத்துல 1/2 மணி நேரம் வேலை செய்தால் மூச்சு ஏறும். இது உள்ளூர் மாறு. இந்த 2 மட்டும்தான் நான் யூஸ் பண்ணாத வர்மங்கள். அடுத்த ஒரு அசாத்திய காலத்தை சொல்றேன். அசாத்திய காலம் வர்மம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்கம்மா, கையை எடுத்தாச்சு. இதை ஒரு சாட் தீவிர வர்மம் தெரிஞ்சாச்சுல்ல, தெரிஞ்சு போச்சா? ஒரு சாட் கீழே பாருங்க. இது நிறைய வழியில் பண்ணலாம். அது இருக்கட்டும். மறுபடியும் இந்த கையில வச்சுக்கிட்டு இந்த வெள்ளம் மட்டும் இப்படி வச்சுக்கிட்டேன். மூத்து வை பிறகு வச்சாச்சுன்னா யாராவது சண்டை போடுது, பர்மாணி பண்ணாதே சொல்லி கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல தான் பிடிக்கும். புரியுதா? நான் எப்படி பிடிக்கிறேன்னு காட்டுறேன். ஏன்னா அந்த இடத்துல கைவிட தொடக்கூடாது. வேற இடத்துல காட்டுறேன். ஏய், என்னப்பா பிரச்சனை? வா, என்னப்பா பிரச்சனை? ஓடி. யாருக்கா தெரியுதா? பர்மா யாத்திரை கூட இருக்கவங்களுக்கு தெரியாது. அதே குத்தி ஏறிக்கொண்டு நான் நீல ரத்தம் கக்கம் 13க்கு சத்து போகும். தெரிஞ்சுங்க. சிந்த கடை சிந்து சொல்றேன். நீல ரத்தம் கக்கம் வச்சுக்க எண்ணிக்கா 13 13ஆவது நாள் போகும். இதே இடத்துல 90 சாப்பிட அதெல்லாம் கையில இருக்குதான். ஏய் போப்பா, ஒண்ணு வேண்டாம், போ, பிரச்சனை இப்படின்னு சொல்லிட்டு ஆனா வேற எங்க போயிட்டு
இது வர்மதான். அப்போ இதுவும் ஒரு டைனோசர். ஐயா சொன்ன மாதிரி அத்தை சுருக்கி சொன்னா அத்தை சுருக்கி இப்படிதான் பிடிச்சிட்டு போறது. ஆமடா அகங்கரைக்கு பேதி தரும், பிடிச்ச உடனே ரெண்டுக்கு மரம் வெளியே வந்துடும். ஆமடா அகங்கரைக்கு பேதி தரும், அதுல ஸ்பீடா இருக்குதான், அவ்வளவுதான். எல்லா வரமும் அப்படிதான். 12 படுவரமங்களும் இப்படிதான் வரும். படுவரம்பம் 12 எப்படி வரும்? படுக்காயங்கள் தான் 12 சத்தே போகும். நான் பாருங்க கொடுத்தாச்சு, பார்த்தாச்சு இல்ல, செஞ்சு போச்சா? இடம் தெரியுதா? சரி, எப்படி தட்டுவோம்? நான் பாருங்க இவ்வளவுதான். ஆனா இப்படி நான் தட்ட மாட்டேன். இந்த கையை எப்படி பெண்டு பண்ணி கொடுத்துருவேன். படுவரமம் 12, இதொரு படுவரமா ஆச்சு, இதொரு படுவரம் கிட்டியாச்சு. அப்போ ஒவ்வொரு வர்மங்களுமே மரண காலத்தை கொடுக்கும். ஒண்ணு கூட தெரிஞ்சுங்க, நீங்க வேணுமன்னு ஒரு ஆளை குத்துனாலும் அடிச்சாலும் வர்மம் படாது. ஏன் படாதுன்னு தெரியுமா? அந்த ஆளுக்கு கர்ம யோகம் இருந்தா மட்டும்தான் வர்மப்படும். இல்லைன்னா நீங்க குத்துன இடத்துல இந்த அரேஞ்சு மாறி போடும். எனக்கு ஒரு ஆள் இந்த இடத்துல முறிவுபட்டு வர்றாங்க, ஆனா பிள்ளைகளுக்கு ஜாதப்படி ஆயுசு இருக்குது, அந்த ஆள் நல்லா கர்மா பண்ணியிருக்கிறாங்க. அந்த கொண்ட பிள்ளைக்கு சீருங்குலிக்கு என்ன செய்யுது? பக்க வாட்டுட்டாங்க. கரெக்டா பண்ற என்ன செய்யும்? அடிகளுடன் இடிகள் குத்து ஊக்கமுடன் கொண்டதானால் உடனே சாகும். அப்படி யாரையும் கொல்ல இருக்க முடியாது. ஆனால் வர்மம் யாருக்கும் கத்துக் கொடுக்க கூடாது. வர்மம் யார் மேலேயும் கை வைக்க கூடாது. வர்மம் துஷ்டர்களுக்கு கத்துக் கொடுத்தால் கங்கா நதியின் கரையில் பசு கொள்ளுகின்ற பாவம் பிடிபடும் என் குருவாக்கி. அப்ப நான் சொல்லிக் கொடுத்ததோ நான் கண்டிப்பா சொல்றேன், இது பண்றவங்களுக்கு பறிக்காது. அடிச்சாதானே பண்ணுவோம், தெரிஞ்சுதான் சொல்றேன். ஒரு சின்ன குழந்தைக்கு 5 கிலோ அரிசி சாதம் போட்டால் இவ்வளவுதான் சாப்பிடுறேன்னு தெரியும். அதனால நல்ல இடத்துல வருங்க. எங்க உயிருக்கு பாதுகாப்பு வேணும். உங்களுக்கு தெரியாம உங்க கை அந்த வர்மாவரை தட்டும், அது பகவான் செயல். இல்ல நாம் கீழே விடும், பகவான் செயல். அப்ப நம்மகிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. மருந்தை பத்தி எதை சொல்றேன்? வர்மாவிலே முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். சொன்னா எத்தனை கிளாஸே முடியாது. வெரி ஷார்ட். மரணம் ஏற்படணும்னா கபநோய் வந்துதான் சாகும். என்னது? கபநோய் வராம மரணம் வராது. கபத்தின் பேரு காலம். இந்த காலனானது உடம்பு பூரா கபகம் நிறைஞ்சதா என்ன செய்யும்? ஜன்னி வெட்டு மரணம் ஏற்படும். கொடுக்கக்கூடிய மருந்துகள் 1000 இருக்கும். ஆனால் சுருக்கமா சொல்ற, கபத்தை அடிக்கக்கூடிய அத்தனை மருந்துகளும் வர்மாவுக்கு சேரும். குப்பமணி, தேவால, வேலைப்படுத்தினர், இது சேரக்கூடிய காயம், காய சர்வாங்கம், காய ராஜாங்கம், இதெல்லாம் நிறைய ஏகப்பட்ட கஷாயங்கள், மாத்திரைகள், பொடிகள், மருந்துகள். அத்தனை மருந்தின் தன்மை பாருங்க, கபத்தை அடிக்கக்கூடிய மருந்தா இருக்கும். புரியுதுங்களா? கபத்தை அடிக்கக்கூடிய மருந்துகள் அத்தனையுமே வர்மத்துக்காகும். வர்மத்துக்கு மெயின் கபம். ஒரு மருந்து மட்டும் சொல்றேன், சுக்கு மிளகு திருப்பிடுவதை எப்படி பண்ணுவோம்? வர்மத்துக்கு ஒரு பிடி சொல்றேன். சுக்கு 12 கரன்சி, மிளகு 6, திருப்பதி 3. வாதத்துக்கு மிளகு 12, அடுத்தது சுக்கு 6, திருப்பதி 3 பித்தத்துக்கு. ஜன்னிக்கும் கபத்திலும் இல்லைன்னு அந்த வர்மத்துக்கு கொடுக்க பொடிக்கு 3வது திருப்பதி 12 கரன்சி. எழுதுறீங்களா? சுக்காறு மிளகு 3. இந்த பவுடர் பண்ணி கொடுங்க, எல்லாம் வர்மத்துக்கு கொடுக்கலாம். அனுப்பானங்கள் இஷ்டப்பட்டதை கொடுக்கலாம். ஆனா அப்ப ஒரே மருந்து தான் கபத்தை அடிச்சு விடுங்க சொன்னேன். திருப்பிலே அதை 12 சேர்ந்தா தான் மரணத்துக்காகும். சுக்கரவும் மாதந்திக்கும் முளகரவும் பித்தந்திக்கும் திருப்பதிதான் கபத்தை போக்கடிக்கும். கரிஞ்சீரகம் கர்ண வேலையை தீர்க்கும், பெருஞ்சீரகம் மேக நோயை போக்கும். இப்படி என்ற 64 மருந்தினுடைய தனி குணத்தை படிக்கும் போது ஒரு லிஸ்ட் பார்த்தா இந்த மருந்து கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா, எந்த மருந்து கொடுக்கணும், என்ன செய்யும், அறிவு நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு எல்லாம்
அந்த இறைவன் வாரி வழங்க நான் வேண்டிக்கிட்டு சின்ன வார்த்தை சமயத்தின் அருமைகள் முடிக்கிற. நன்றி. பொறுமையோட கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி. நன்றி. என்ன எப்படிதான் இவங்க பேசி முடிப்பாங்க, எப்போ சாப்பிட போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தாலும், ஆனால் இந்த ஆசான் பேசிக்கிட்டே இருந்தாருன்னா கேட்டுக்கிட்டே இருக்க தோணும். மனசுக்குள்ள அடைபட்டு கிடக்கின்ற நாடிகளை திறந்து விடக்கூடிய, தட்டி எழுப்பக்கூடிய நேர்த்தி இந்த ஆசானுக்கு உண்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ராமச்சந்திரன் ஆசான் ஐயா ஒரு பல்கலைக்கழகம், வர்மா பல்கலைக்கழகம்னு சொல்லுவேன். உயர்த்தி பேசுறதுக்காக இல்லை. நீங்கள் வர்ம மருந்தாக இருக்கட்டும், பாயிண்டாக இருக்கட்டும், அடிமுடியாக இருக்கட்டும், ஒரு பன்முக தாக்கத்தை வர்மா மருத்துவத்தில் தனது பாங்கில் அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசான். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி இந்த ஒரு சின்ன நினைவு பரிசா நம்மளுடைய குரு மகராஜ் சாமிஜி வழங்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். காலத்தினுடைய அருமை உங்களுக்கு தெரியும். ஒரு 3 அறிவிப்பு. நம்பர் 1, இந்த வருஷத்திற்கான வர்ம கல்வி கேந்திரா மூலமா நடந்துட்டு இருக்கு. அதுல பெயர் கொடுக்க விரும்புறவங்க, சேர்றவங்க நமக்கு ரிசப்ஷன்ல இருக்கக்கூடிய விஜயராகவன் சாரை பார்க்கலாம். வர்ம ஆராய்ச்சி மற்றும் வள மையம் இப்போ கூடிய சீக்கிரத்திலேயே சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு போயிருக்கு. இன்னைக்கு நேற்றைய தினம்லாம் ஆயுஷ் மினிஸ்டர் கூட எங்களை செக்ரட்டரி சந்திச்சு பேசி இதுக்கு வேண்டிய வழிமுறைகள் இருக்கு. ஸோ இதில் நெட்வொர்க் மெம்பராக நீங்கள் ஆகிறதுக்கு அதுக்கு வேண்டிய படிவம் ரிசப்ஷனில் இருந்துட்டு இருக்கு. 3வது, கேந்திராவினுடைய சில வர்ம மருந்துகளை நம்ம வர்ம வைத்தியர்கள் வாங்கி பயன் பெறுவதற்கோ அல்லது பொருளீட்டம் பண்ணுவதற்கோ வேண்டிய மார்க்கெட்டர்ஸ் வர்மா மெடிசின் மார்க்கெட்டிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம சென்டரில் இருக்குது. அதில் நீங்கள் உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கலாம். ஸோ நெட்வொர்க்குக்கு பண்ணிக்கலாம், வர்மா எஜுகேஷனுக்கு பண்ணிக்கலாம். அடுத்தால மார்க்கெட்டர்ஸ் வர்மா மெடிசன் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டர்ஸ்க்கு நீங்களே உங்களை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சின்ன அறிவிப்பை சொல்லிக்கிட்டு, இப்போ சாப்பாடு நேரம் நமக்கு 2 மணிக்குள்ள நீங்க வரணும். யூ நோ தட் வர்மா இஸ் a very vast and ocean like subject, and understanding and learning etc. also it will take the number of the years. So here suddenly we are giving the particular topic and opening the topic means sometimes it will be very vague to us. We can't understand and moreover very difficult to follow. But anyhow we will try. But I am so happy that future Guru Maharaj ji, you have to organize ji, because this system is entirely based on the Guru Maharaj Parampariyam. So I hope that in future we can have a very good tie-up and we will have a very wonderful demo. Everything we have, we will expose it. Even that Kalari also, nearly that 13 to 14 groups are available here. So the good people are national level topmost people also available here. So the Kalari is not a symbolic representation for the self-defense or attacking one person. It is a symbolic representation of the tune up our mind, tune up our body. So with these few words, I am requesting you, so future we can have a very elaborate and detailed class of the Varma. Now, இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்த செஷனுக்கு போயிடலாம். வெளியே இருக்கிறவங்க தயவு செய்து உள்ள வர்றதுக்கு யாராவது ஒருத்தர் துணை புரியலாம். திரும்ப ஒரு அவன்ஸ் போகலாம். அவங்க ஏசினாலும் ஏச்சை வாங்கிக்கிடலாம், அடி கொடுத்தாலும் வாங்கிக்கிடுங்க. ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க. நான் உள்ளே வாவான்னு கூப்பிடவே வேண்டாம். உள்ளே வந்தாலும் திரும்ப போக மாட்டாங்க. one person is from that Madurai, is having a regular
OPD, and moreover that he is applying the Varma practice in this day-to-day life. That kind of asana has come. Though he is a Shishya to some senior most asana, now he is also the Kalari asana. He knows very well about the part of a special therapy of Varma therapy. He is an expert in the special therapy of Varma therapy. That is called biting method. Through the biting, how we can reduce our problem. So that demo he is going to have. ஸோ கடவுளோட அருளால நம்ம அடுத்த செஷனுக்கு போயிடலாம். நம்மளுடைய ஆசான் மதுரையிலேருந்து வந்திருக்கிறாங்க, பாபு ஆசான். கட்டுமுறை வைத்தியத்துக்கு ஒரு சின்ன ஒரு டெமோ நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இவங்களை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு தொடர்ந்து இந்த வைத்திய முறைகளை மேற்கொண்டுட்டு வராங்க. கேந்திரம் நடத்தக்கூடிய பல கான்ஃபரன்சஸில் இவங்க பங்களிப்பு இருக்கும், கேம்பில் இவங்க பங்களிப்பு இருக்கும், இப்படி பல நிலைகளில் இவங்களுடைய பங்களிப்பு இருக்கும். ஸோ இவங்களை உங்கள் சார்பாக நம்ம எல்லோருடைய சார்பாக பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேடைக்கு நம்மளுடைய முருகேசனாசன் அவங்க தயவுசெய்து வாங்க. பாலாசன் இருக்காங்கன்னா வரலையோ, தயவுசெய்து மேலே வாங்க இருங்க. வேற யார் இருக்காங்க? லெக்சர் முன்னாடியே அவங்க ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு அறிமுக உரை உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இன்னைக்கு அவங்களுடைய டெய்லி நோயாளிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சிகிச்சை முறையை பத்தி இங்க சொல்ல போறாங்க. அவ்வளவுதான். அவர் எந்த புஸ்தகத்தையும் பார்த்து சொல்ல போறது கிடையாது, எதையாவது கடிச்சுக்கிட்டு விடுறதில்லை. அவர் டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்காரு, நோயாளிக்கு என்ன வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாரு, கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, குதிங்கால் வலி, இதுக்கெல்லாம் அவர் என்னென்ன சின்ன சின்ன பக்குவங்கள் மேற்கொண்டுட்டு இருக்காருங்கிறத தட்டு முறை மூலமாக எப்படி சரிப்படுத்துறாரு, மக்கள் எப்படி திருப்தி அடைகிறாங்கிறத பத்தி இப்ப பேச போறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம 1/2 மணி நேரம் லேட்டு. ஸோ அதனால இந்த டயத்தை தயவு செய்து வேல்யூபிளாக விலை மதிப்புடையதா நீங்க ஆக்கணுங்கிற சொல்லிக்கிட்டு இப்போது நான் முடிச்சிருக்கேன். அடுத்தால உங்களுக்கு அடுத்தடுத்த வைத்திய பெருமக்கள் இருக்கிறதுனால தயவு செய்து இதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. நன்றியா ஐயா. உங்க டெமோவுக்கு நீங்க யாரை கூப்பிட்டாலும் நீங்க பார்த்துக்கலாம். அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் துணை, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஆத்ம நமஸ்காரம். மற்றும் இங்கே வந்திருக்கும் வர்ம ஆசானங்களுக்கு அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வர்மம் நம்ம இவ்வளவு நாள் பார்த்த அனுபவத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, வர்மம் சில பேர்த்துக்கு சீக்கிரமாக ஒரு செட்டிங் 2 செட்டிங்லேயே சரியாயிடுது. சில பேர்த்துக்கு நாள்பட்ட வர்மம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஆணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு விந்து பலம் இல்லாமல் இருக்கிறது அது ஒரு காரணம். பெண்களை எடுத்துக்கிட்டோம்னா சுரோனியதம் இல்லாமல் இருக்கிறது அது ஒரு காரணம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வர்மம் போர்ஸாக பண்ண முடியாது. அவங்களுக்கு ரேஸ் அப்படி தொட்டோம்னா பயங்கரமாக கத்துவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அவங்களுக்கு வர்மமே பார்க்கணும். அப்படி அந்த வர்மம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட பேஷண்ட் வந்திருக்காங்க நமக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜிம்மு பாடி ஃபில்டர் வந்து உட்காந்துட்டார். ஆள்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கடலை கட்ட மாதிரி இருக்குது. எனக்கு கால் வெளி வர்மம் பார்த்து சரி பண்ணணும். நான் அவரை பார்த்து நான் மறந்துக்கிட்டே இருக்கேன். இவருக்கு எப்படி நம்ம வர்மம் பார்க்க போகிறோம், நம்மகிட்ட அந்தளவுக்கு வலு இருக்கா? ஆள் நல்லா அப்படி உட்காந்துருக்காப்புல. அவர் சாப்பாடே சாப்பிட்றதில்ல. ஒரு நாளைக்கு 10 கோழி சாப்பிடுவாராம். முட்டை 20 முட்டை 50 முட்டை அப்படி சாப்பிடக்கூடிய ஆள். புரோட்டீன் பவுடர் மட்டும் அந்த ஒரு டீஸ்பூன் புரோட்டீன் பவுடர் மட்டும் 400 ரூபாயாம். அது ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடாப்புல உட்காந்துட்டாப்புல. சரி, இவருக்கு எப்படி நம்ம வர்மம் பார்க்குறது நான் ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு நம்ம வர்ம வலு இருக்கா இல்லையான்னு. அப்போ பார்க்கும்போது சரிங்க என்னானாலும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி கீழே படுக்க போட்டு வர்மம் லேசாக தாங்க தொட்டேன். அந்த கத்திட்டார். உடம்பு தான் அப்படி இருக்க வழியா
சத்து இல்லை. அவர் பார்க்க தான் ஆள் அப்படி இருக்காப்புல. ஒரு சாதாரண மனுஷன் தாங்கக்கூடிய வலு கூட அவருக்கு இல்லை. அதனால் வறுமை வந்து இப்போ வந்து நான் பார்க்கக்கூடிய வறுமை அப்படின்னா இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ரொம்ப இந்த எண்ணெய் போட்டு தைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. அது என்னுடைய அனுபவத்திலே அப்படியே நான் பார்த்து அப்படியே கொண்டு வந்துட்டேன். நான் நிறையா பேஷண்ட்டை பார்த்துருக்கேன். குறுக்கு வலி, மூட்டு வலி, தலைவலி, குதிவாதம், இந்த மாதிரி வலி சம்மந்தப்பட்டது யாராச்சும் இருந்தாங்கன்னா இங்கே ஸ்டேஜுக்கு வரலாம். நான் பண்ணி காமிச்சிடுவேன். உங்களுக்கு என்ன வலி? எனக்கு வந்து இடுப்பில் வந்து சாக்ரம் வந்து ரைட் சைடு ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கடுத்து கெண்டைக்கால் வலி அதிகமாக இருக்குது. இந்த வலி அதிகமாக இருக்குது கெண்டைக்கால். இதுக்கு அடுத்த 3-6 மாதமாகவே இருக்குது. ஜாஸ்தியாக 6 மாதமாகவே இருக்குது. இன்னும் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கணும். இன்னும் பார்க்கல. வறுமை எடுத்தோன்னா அந்த வலி எப்படி இருக்குன்னு எல்லார்ட்டையும் சொல்லிடுங்க. பெயினோட தானே இருக்குது. சரி, இந்த ஒரு நிமிஷம். கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டுருங்க. ஒரு நிமிஷம். இப்போ ஒரு வலி குறைஞ்சிருக்கும். அவர்கிட்ட கேட்டோம்னா சொல்லிடுறார். அந்த வலி விட்டு, அந்த இடுப்பில் இருந்த வலி விட்டுருக்கு, இப்போ சுத்தமாக விட்டுருக்கு. அந்த வலி குறைஞ்சது நம்ம வறுமை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும். இடுப்பில் விட்டுருச்சு. புரியாயிடுச்சா? அவ்வளோதான். அந்த இடுப்பில் அதை அவர் கேட்டால் எடுத்து விட்டோடனே அது அந்த இடம் கரெக்டாக அப்படி விலகி இப்படி திரும்பி மேலே ஏறுது. அந்த இடத்துல பெயின் இந்த இடத்துல தான் அதிகமாக இருந்தது. இல்லை, ஃப்ரீ ஆயிடுச்சு. அந்த இடமே தெரியல. அந்த பெயின் இருந்தது இப்போ தெரியல. இந்த இடமே ஃப்ரீயாக இருக்கு. அது பெரிய விஷயங்க. அந்த ஃபைனல் கார்டு பிரச்சனை வந்து சரி பண்ணுறது வெளியினா பார்த்தீங்கன்னா 40,000, 1,00,000 இந்த மாதிரிலாம் வாங்குறாங்க. அது என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்கட்டு. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வேலை முடிஞ்சிடும். சரிங்க, சரி. அடுத்து யாரும் இருந்தாலும் வாங்க.